ஹாய், இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறது வந்து தோசை வந்து எப்படி மினி ஊத்தாப்பம் எப்படி ஊற்றணும், அப்புறம் கீ ரோஸ்ட் எப்படி ஊற்றணும், எதுக்கு என்னென்ன அளவு இருக்கு அப்படின்னு. ஸோ ஜென்ரலாக நம்ம கிச்சனுக்குள்ளார வந்தீங்கன்னா நம்ம கல் பக்கத்திலே வந்து அதுக்கான வெயிட் மெஷர்மெண்ட்ஸ்லாம் போட்டுருப்பாங்க. ஜென்ரலாக ஒரு தோசைன்றது 70லேருந்து 80 கிராம் வரைக்கும் தான் இருக்கணும். அதெல்லாம் 70லேருந்து 80 கிராம்னா வந்து நம்ம கஸ்டமர் வந்து ஒரு தோசை சாப்பிட மாட்டாங்க, ஒரு 2 தோசை அது மாதிரி சாப்பிடுவாங்க. நம்ம பெரிய தோசையாக போட்டோம், நிறைய வெயிட் போட்டோம்னா நம்மளுக்கு ஆகக்கூடிய சேல்ஸும் வந்து அதனால இதுவாக இருக்கும். இது வந்து ஸ்டாண்டர்டாக அடையாரான பவனாக இருக்கட்டும், சங்கீதா ஆகட்டும், இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் வெயிட்ஸ் வந்து இந்த சைஸ் இதுதான் இருக்கணும். அதே போல் நம்ம பரோட்டா 2 பீஸ் பரோட்டா வந்து ஒரு 120 கிராம்ஸ் வர மாதிரி இருக்கணும். சப்பாத்தியாருனா ஒரு 80 கிராம்ஸ் வர மாதிரி இருக்கணும். பரோட்டா எப்பவுமே வந்து என்னன்னா நல்லா பரோட்டா எடுத்து நல்லா ஃப்ளேக்கி அக்கியாக வந்து வரணும். அடிச்சோன்னா நல்லா வந்து சாஃப்டாகவும் ஃப்ளேக்கியாகவும் இருக்கணும். இப்போ நம்ம மினி ஊத்தாப்பம் பார்க்கறதுக்கு பார்க்கலாம். மினி ஊத்தாப்பம் வந்து இந்த சின்ன கட்டோரி கப்பில் பாதி கட்டோரியில் 5 மினி ஊத்தாப்பம் இப்போ போட சொல்லியிருக்கேன். அவங்க போடுவாங்க. ஒரு மினி ஊத்தாப்பன்றது இந்த சைஸ் இருந்தால் போதும். ஏன்னா நம்ம தட்டில் நம்ம நிறைய கொடுத்தோம்னா ஒருத்தவங்க வந்து ஒரு 4 இது பொருள் ஆர்டர் பண்ணுறதுக்கு பதிலாக டேபிளில் இருக்கவங்க எல்லாரும் ஒவ்வொரு ஊத்தாப்பம் இதோட பெருசாக போட்டிங்கன்னா ஒவ்வொரு ஊத்தாப்பம் சாப்பிட்டு எதுவுமே ஆர்டர் பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து எப்போதுமே வந்து இந்த 5 டேஸ்ட் ஊத்தாப்பம் வெரி லிமிட்டடாக சின்ன சைஸில், அதுவும் அந்த நான் சொன்ன மாதிரி அந்த நம்ம இருக்க கட்டோரியில் பாதி கட்டோரி தான் மாவு எடுக்கணும். மாவை எடுத்து 3 டேஸ்ட் ஊத்தாப்பம் இருக்கும், 5 டேஸ்ட் ஊத்தாப்பம் இருக்கும். 5 டேஸ்ட் ஊத்தாப்பம் இன்னும் 3 டேஸ்ட் ஊத்தாப்பம் இந்த சைஸ் கொடுத்தா போதும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 30லேருந்து 35 கிராம், 30லேருந்து 35 கிராம்னா டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஊத்தாப்பம் போடுவோம்னா ஒரு 150 கிராம்ஸ் நம்ம தரோம். அது வந்து ஒரு திட்டமாக போதுமானது. ஆக்சுவலாக வந்து ஒரு ஆள் வந்து இந்த ஒரு 5 டேஸ்ட் ஊத்தாப்பம் சாப்பிட்டோம்னா வயிறு ஃபுல்லாகிடும். 3 டேஸ்ட் ஊத்தாப்பம்ன்றது வந்து 3 டேஸ்ட் ஒரு சின்னதாக இதேமாரி வந்து 3 டேஸ்ட் ஊத்தாப்பம் இதே சைஸில் கொடுக்கலாம். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 5 டேஸ்ட் ஊத்தாப்பம் இந்த பெரிய பிளேட்டில் கொடுக்கணும். 3 டேஸ்ட் ஊத்தாப்பத்துக்கு இன்னும் ஒரு சின்ன பிளேட் ஒன்று இருக்கு. இந்த பிளேட்டில் 3 டேஸ்ட் ஊத்தாப்பம் கொடுக்கணும். அதே போல் வந்து நம்ம ஒரு பரோட்டா போடுறோம், சப்பாத்தி போடுறோம், இல்லை ஊத்தாப்பம் போடுறோம், இது எல்லாத்துக்குமே நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது அதோட வெயிட் எவ்வளோ யூஸ் பண்ணுறோம். நிறைய வெயிட் போட்டோம்னா ஒரு கஸ்டமர் சீக்கிரமாக ஃபுல்லாகிடுவாங்க, நம்மளோட பில் வேல்யூ கம்மியாகும். அதனால் எப்போதுமே நம்ம தோசை போடும்போது கரெக்டான வெயிட்டை நம்ம வந்து போட்டு கொடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாஸ்க்கு. அது நல்லா பார்த்துக்குவோம்.
ஸோ கீ ரோஸ்ட் பார்த்தீங்கன்னா, கீ ரோஸ்ட் வந்து ஒரு கஸ்டமர் எவ்வளோ நல்லா ப்ரெசன்டபுளாக கொடுக்கணும்னா, இதுமாரி ஒரு கோன் பண்ணிட்டு கோன் மேலே ஒரு சின்னதாக ஒரு தொப்பி, இது கூட இன்னும் ரோஸ்ட்டு கூட இல்லைன்னா இன்னும் ப்ரௌனாக ரோஸ்ட் ஆகலாம். அதே போல் தொப்பி வந்து இன்னும் கொஞ்சம் சைஸ் வந்து சின்ன சைஸில் போடலாம். நெய் எவ்வளோ ஊற்றணும்னா, நெய் எப்போவுமே வந்து கீ ரோஸ்ட்டில் ஃபஸ்ட்டே ஊற்றிடக்கூடாது. ஏன்னா நெய் வந்து இழுத்துக்கும். ஃபுல்லாக முடிச்சுட்டு கடைசியாக நம்ம நெய் ஊற்றும்போது இந்த கப்பில் ஒரு பாதி, அதாவது ஒரு 30 ml நீங்கள் நல்ல தாராளமாக இல்லை நெய் ஊற்றலாம். அதுதான் இதுக்கான அளவு. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஊத்தாப்பம் கற்றுக்கிட்டோம், அப்புறம் வந்து கீ ரோஸ்ட் பண்ணுறது கற்றுக்கிட்டோம். ஜென்ரலாக நான் என்ன சஜஸ்ட் பண்ணாலும் அப்படியே டேரெக்டாக நம்ம ரோல் பண்ணும்போது ஃபோன் இன்னும் நீட்டாக வரும். அதே போல் வந்து தொப்பியும் நம்ம சின்னதாக அழகாக போட்டு தரப்போ இன்னும் நல்லா ப்ரெசன்டபுளாக இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்ம மசாலா பண்ணும்போது இங்கே உருளைக்கிழங்கு மசாலா இருக்கும், மஷ்ரூம் மசாலா இருக்கும், அப்புறம் வந்து பன்னீர் மசாலா இருக்கும். பன்னீர் மசாலா கிட்டத்தட்ட வந்து ஒரு இறுகுன பன்னீர் பட்டர் மசாலா டேஸ்ட்டில் இருக்கணும். மஷ்ரூம் மசாலா நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் ஒரு செட்டிநாடு மசாலா மாதிரி இருக்கணும். இது உருளைக்கிழங்கு மசாலா ரெகுலராக இருக்கிறது தான். நம்ம தோசை கல் டியூட்டி பார்க்குறவங்க எல்லாருக்குமே இந்த 3 மசாலாவும் போட தெரிஞ்சுக்கணும். அதே போல் இதுக்கான ப்ரொப்போர்ஷன்லாம் கரெக்டாக இருக்கா, தோசை நல்லா வருதா, கல் கரெக்டாக இருக்கா. கல் எப்போதுமே வந்து நம்ம இங்கே ஃப்ளோரில் இருக்கும்போது முடிச்சுட்டு கல்லை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா நம்மளோட ஏரியா ஒர்க் ஸ்டேஷனை சூப்பராக வச்சுருக்கணும். அதுவும் வந்து நம்மளோட முக்கியமான ஒர்க். ஸோ நம்ம கீழே வந்து நான் முன்னாடியே வந்து ஃப்ளோரில் நான் உங்கள்கிட்ட தோசை எப்படி பண்ணணும், அந்த பரோட்டா இது எல்லாமே காமிச்சிருந்தேன். ஒரு நல்ல பரோட்டான்றது நல்ல ஒரு பஞ்சு மாதிரி வந்து ஃப்ளேக்கியாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். கேரளா மலபார் பரோட்டா மாதிரி இருக்கணும்னு வச்சுக்கோங்க. அதுதான் பரோட்டா நம்ம இங்கே தரணும். அதே போல் வந்து பரோட்டா வந்து சாஃப்டன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நீங்கள் ஒரு பால் யூஸ் பண்ணலாம். சப்பாத்தியை வந்து நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டனாக டேஸ்ட் இது பண்ணோன்னா நீங்கள் கொஞ்சம் வாழைப்பழமும் கொஞ்சம் பால் யூஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பரோட்டாவும் சப்பாத்தியுமே வந்து நல்ல டேஸ்ட்டில் வரும். முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, நம்ம செய்யக்கூடியது சமையல் மட்டும் இல்லை, ஒரு சயின்டிஃபிக்கான அப்ரோச். ஒரு மனுஷனால வந்து ஒரு 500 கிராம் கிட்ட தான் வந்து ஒரு வேலையில் சாப்பிட முடியும். ஸோ நம்ம ஒரு தோசைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 80 கிராம்ஸ் தரீங்கன்னா 80 கிராம்ஸ் கூட 3 விதமான சட்னி தரும். அந்த 3 விதமான சட்னியோட வெயிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து அதுவே வந்து இன்னும் ஒரு 80 கிராம்ஸ் கிட்ட வந்துடும்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லாக டிப் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா. ஸோ எனிவேர் பிட்வீன் வந்து 160 to 200 கிராம்ஸ் வந்து ஒரு சர்விங் ஆஃப் தோசை. கணக்கு என்னன்னா, ஒருத்தவங்க வந்தாங்கன்னா 2 தோசையாவது ராத்திரி சாப்பிட்டு போவாங்க. இதுதான் கணக்கு. ஸோ நம்ம முக்கியமாக வந்து இந்த 5 டேஸ்ட் ஊத்தாப்பம் இதெல்லாம் எடுக்கும்போது அவங்களுக்கு நிறைய வந்து ஃபில் ஆகிடும். அதனால் எப்போதுமே வந்து 5 டேஸ்ட் ஊத்தாப்பமாக இருக்கட்டும், 3 டேஸ்ட் ஊத்தாப்பமாக இருக்கும், நான் சொல்லக்கூடிய அந்த வெயிட் குவான்டிட்டியில் தான் வந்து நம்ம பண்ணி தரணும். அதே போல் பரோட்டாவாக இருக்கட்டும், சப்பாத்தியாக இருக்கட்டும், அவங்க கொடுக்கக்கூடிய காசுக்கு கரெக்டாக இருக்கணும். அதே போல் அந்த காசு வந்து அதுக்காக வந்து நம்ம ரொம்ப பெருசாக கொடுக்கணும், இல்லை கஸ்டமர் நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அவங்க திரும்பி வந்து ஒன்று சாப்பிட்டாவே ரொம்ப நிறைஞ்ச மாதிரி வந்து அவங்க ஆயிடுவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் முக்கியமாக வந்து நம்ம தோசையில் இருக்கும்போது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு வேஸ்டேஜ் கண்ட்ரோல் பண்ணுறது, வெயிட் கண்ட்ரோல் பண்ணுறது. நான் வேஸ்டேஜ் கண்ட்ரோல் பண்ணி தோசை மாஸ்டர் ராத்திரி எப்படி க்ளோசிங் அப்போ வந்து முக்கியமான ஒர்க்கு சொல்லி நான் முன்னாடி ஒரு வீடியோவில் கூட நான் பேசியிருப்பேன். ஏன்னா வந்து ஆளாளுக்கு வந்து எனக்கு இது பண்ணி கொடுங்க அது பண்ணி கொடுங்க. ஸோ அன்றைக்கி என்ன ஸ்டாஃப் ஃபுட்டு இருக்கோ அதுதான் ஸ்டாஃப் ஃபுட்டு, நம்ம எக்ஸஸாக எதுவும் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். அதே போல் நம்ம தரக்கூடிய பொருளும் நம்ம பாட்டன் வந்து இது இழுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரவுண்டு போட்டு இருப்பார், அது வந்து கீ ரோஸ்ட்டுக்கு. நார்மல் தோசை அதோட சின்னதாக தான் வரும். ஸோ கீ ரோஸ்ட் வந்து அந்த ஒரு பெரிய சுற்றி இருந்தாங்கல்ல, ஸோ அந்த சுத்து மட்டும்தான் இருக்கணும். கீ ரோஸ்ட்டுக்கும் நார்மல் தோசைக்கும் நான் ஒரு 10 கிராம் தான் வித்தியாசம். ஒரு சுத்தோ இல்லை 2 சுத்து வந்து பெருசாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் கோன் ஷேப்பில் எடுப்பாங்க, மேலே ஒரு சின்னதாக ஒரு தொப்பி வச்சோன்னா இன்னும் நல்லா ப்ரெசன்டபுளாகவும் கொடுக்கும்போது இதுவாக இருக்கும். தோசை எப்போதுமே ஒரு நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு கோல்டனாக வந்து தரம்போது தான் நம்ம நல்லா பண்ணி தரோம் அப்படின்றது இது இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல ஒன் ஆஃப் த பெஸ்ட் தோசை மாஸ்டராக இருக்கிறதுக்கு இந்த வீடியோ ஹெல்ப் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் இங்கே கூட ஜாயின் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆல் த வெரி பெஸ்ட்.